இந்த இரத்த கமலம் தேவை என்றால் உனது திறமையைக் கொண்டு என்னை வென்று காட்டு. என்னுடன் யுத்தம் செய். அச்சம் என்பதையே அறிந்திடாதவன் நான். யுத்தத்திற்கு நான் தயார். என்னை தாக்குங்கள். சிவனுடன் சிவத்துவம் இணைவதற்கு முன்பு சிவத்துவமற்ற சிவனை கண்டறிய வேண்டும். சிவனுக்கு முடிவு கட்ட வேண்டும். எங்கிருக்கிறாய் சிவனே? எங்கு ஒளிந்திருக்கிறாய்? ஒரு வழி உள்ளது. சிவனோ சிவத்துவமோ பிரபஞ்சத்தில் சக்தியால் மட்டும்தான் அவர்களை கண்டறிய இயலும். மீனாட்சியா? சரியாக கூறினாய். மீனாட்சியால் மட்டும்தான். மீனாட்சி வயதிற்கு வந்துவிட்டாள். தான் ஆதிசக்தியின் ரூபமான பார்வதியின் அவதாரம் என்பதை அவள் அறிய மாட்டாள். அவ்வாறுதான் வளர்ந்திருக்கிறாள். ஆனால் உண்மையை நாம் அறிவோம் அல்லவா அருணாசுரா? சக்தியின் வடிவமான பார்வதி சிவனை தேடினால் அந்த அழைப்பிற்கு சிவன் நிச்சயம் செவிசாய்த்து இங்கு வருவார். அதைத் தவிர சிவனிடம் வேறு எந்த வழியும் கிடையாது. அந்த நல்ல தருணம் வந்துவிட்டது அருணாசுரா. நீ பிறந்த தினமான இந்த பொன்னாளில் மீனாட்சியிடம் இரத்த கமலத்தை அன்பளிப்பாக பெறுவதோடு சிவனை தன்னுடன் அழைத்து வர வேண்டும் என்று கூறு. உயிருடனோ அல்லது பிணமாகவோ. என் பாதையை விட்டு விலகிவிடு. இல்லையேல் என் தாக்குதலுக்கு நீ தயாராகிவிடு. முடிவு உன்னுடையது. என்னை தாங்கள் தாக்குவீர்களா? போர் புரிந்திடலாம். நான் தயாராக இருக்கிறேன். குருதேவர் கூறியது சரிதான். இனி இந்த தேடுதல்தான் சிவன் மற்றும் சக்திக்கு இடையே விரோதத்தை ஏற்படுத்த போகிறது. வீரர்களே, மீனாட்சி எங்கிருந்தாலும் வரச் சொல்லுங்கள். நான் அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உரையாட வேண்டும் என்று கூறுங்கள். அருணாசுரா, சிவனும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரம், அன்பின் அடையாளமாவார்கள். அவர்கள் இருவரும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஒருவர் மனதை மற்றொருவர் அடையாளம் காண்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீர்களா தேவரிஷி? இயற்கை இறுதியில் சிவனையும் சக்தியையும் இணைத்து விட்டது. அது தெரிகிறது பிரபு. ஆயினும் பிரபு, இயற்கை அவர்கள் இருவரையும் இணைத்த விதத்தை கண்டீர்களா? இருவரும் காதலிக்கவில்லை, யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பிரபு. நாராயணா, தேவி ஆதிசக்தி இதுவரை லோக நன்மைக்காக பல ரூபத்தை எடுத்துள்ளார்கள். தேவி சதியாக, தேவி பார்வதியாக, தேவி மும்பா தேவியாக ஜனனித்திருக்கிறார்கள். ஆனால் இதுநாள் வரை தேவி ஆதிசக்தியின் எந்த ரூபமும் மகாதேவரிடம் இவ்வாறு யுத்தம் புரிவதற்கு தயாராகவில்லை பிரபு. பிரபு, தேவி சதி கூட மகாதேவர் முன்னிலையில் வரும்போதெல்லாம் தானாக அவர்கள் மென்மையானவர்களானார்கள். ஆயினும் பிரபு, இன்று இங்கு மகாதேவரின் சுந்தர ரூபம் மென்மையாக இருப்பினும் கூட தேவி மீனாட்சி எதிர்த்து நிற்கிறார்களே, இது என்ன லீலை பிரபு? சிவசக்தி திருவிளையாடலின் அடுத்த அத்தியாயத்தை பற்றி நான் எப்படி கூறுவேன்? பிரபு, தாங்கள் கூறாவிட்டால் பிறகு வேறு எவர் கூறுவார்? இந்த சூழ்நிலை மிகவும் விசித்திரமாக இருக்கலாம்.
ஆனால் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யமாகவா? சிவசக்தியை பிரபஞ்சத்தோர் பூஜிக்கிறார்கள். ஆதி முதல் அந்தம் வரை ஒன்றாகவே இருக்கக்கூடியவர்கள் சிவனும் சக்தியும். அவர்கள் மனதில் அன்பு மட்டும்தான் நிறைந்திருக்கிறது. ஆனால் உடல்தான் இவ்வாறு விரோதத்தை பறைசாற்றுகிறது. அதை எண்ணிதான் கவலை கொள்கிறேன் பிரபு. ஆலோசிப்பது என்ன இளவரசி? என்னை தாக்கிடுங்கள். இந்த ஆயுதம் கொண்டு சுந்தரன் எதிர்கொண்டிட தயாராக இருக்கிறான். மனதின் உணர்வுகளை வெளிக்கொணர்வதே சரியாகும். தாக்க முற்படுங்கள். இன்று எனது தந்தையின் பிறந்த நாள். அவருக்கு இந்த இரத்த கமலத்தை அன்பளிப்பாக தர விரும்புகிறேன். மகளாக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஆகையால் உன்னை தோற்கடித்து நிச்சயம் இந்த இரத்த கமலத்தை எடுத்துச் செல்வேன். தங்களின் வீரத்தையும் யுத்த கலையின் யுக்தியையும் கண்டு நான் தங்களை பாராட்டுகிறேன். ஆனால் நான் கூறுவதையும் கேளுங்கள். சிறிது வீரம் என்னிடமும் உள்ளது. எனவே தாங்கள் என்னை வென்றிட நான் அனுமதிக்க மாட்டேன். தங்களின் தந்தை அசுர அரசர். வேறு ஏதேனும் பரிசை கூட அவருக்கு தாங்கள் எடுத்துச் சென்றிடலாம். ஏனெனில் இந்த இரத்த கமலத்திற்காக சிறு பாலகன் ஒருவன் காத்திருக்கின்றான். எனக்கு இரத்த கமலம் வேண்டும். 100 இலக்கம் வரை எண்ணிக்கொண்டிரு. சென்று இரத்த கமலத்தை கொண்டு வருகிறேன். சரியா? சரி. அது மட்டுமல்ல, இந்த இரத்த கமலம் அந்த பாலகனின் வாழ்வினில் ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மறுபுறம் தங்கள் தந்தை அசுர அரசர். அவர் வசம் ராஜ்யம் உள்ளது, அனைத்தும் உள்ளது. அவருக்கு இம்மலர் ஒரு கணமும் மெய்யான ஆனந்தத்தை தராது. யுத்தம் காரணத்தால் அல்ல, வீரத்தால் வெல்லப்படுகிறது. வெற்றியாளன் வார்த்தைகளால் அல்ல, ஆயுதங்களால் தான் வெல்கிறான். யார் யுத்தத்தில் வெல்கிறார்களோ இந்த இரத்த கமலம் அவருக்கே சொந்தமாகும். என்னுடன் யுத்தம் செய். இது என்ன மாயை?
அங்கேயே நில். தொண்ணூற்றி ஐந்து, தொண்ணூற்றி ஆறு, தொண்ணூற்றி ஏழு, தொண்ணூற்றி எட்டு, தொண்ணூற்றி ஒன்பது, 100. உரைத்தேன் அல்லவா 100 இலக்கம் எண்ணுவதற்குள் வருவேன் என்று. பெற்றுக்கொள். மிக்க நன்றி சுந்தராரே. நான் முன்பே கூறினேன் அல்லவா சுந்தரன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவான் என்று. சுந்தரன் கருணை கொண்டவன். சுந்தரா, அசுர அரசரின் புதல்வி இளவரசி மீனாட்சியை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். வாருங்கள். என்ன துணிச்சல் இருந்திருந்தால் நீ இவ்வாறு செய்திருப்பாய். என்னை ஏமாற்றி இந்த மலரை இங்கு கொண்டு வந்து நீ தவறு செய்து விட்டாய். இன்று முதல் நீ இந்த அசுர அரசரின் மகளுக்கு விரோதியாவாய்.
ஆகையால் நீ செய்த இந்த தவறுக்கு இளவரசியான நான் மரண தண்டனை விதிக்கிறேன். இளவரசியான நான் மரண தண்டனை விதிக்கிறேன். என் உயிரை பறிப்பதற்கு முன்பு தாங்கள் ஒரு முறை இந்த பாலகனின் புன்னகையை கவனியுங்கள். இந்த ஒரு மலர் இவனுடைய கண்ணீரை துடைத்து இவன் கண்களில் ஆனந்தத்தை காட்டுகின்றது. குழந்தையின் மகிழ்ச்சியை விட வேறேதும் பெரிதல்ல. தாங்களே கூறுங்கள். மீனாட்சி இதுநாள் வரை எவரிடமும் தோற்றதில்லை, என்றும் தோற்கப் போவதில்லை. இந்த மலரை எடுக்க முதலில் முயன்றது நான் தான். இந்த மலர் எனக்கு தான் சொந்தம். இந்த மலர் என்னுடையது, எவருக்கும் தரமாட்டேன். கவலை வேண்டாம் பாலகனே, நான் இருக்கிறேன். இறுதியாக எச்சரிக்கிறேன், இந்த மலர் எனக்கு கிடைக்காவிட்டால் அதன் விளைவை இவர்கள் அனைவரும் அனுபவிப்பார்கள். அதன் விளைவை இவர்கள் அனைவரும் அனுபவிப்பார்கள். இவர் அசுர அரசரின் மகள், எதையும் செய்ய வல்லவர். மலரை இவர்களிடம் தருவதுதான் சரி. ஆம். சுந்தரா, நாங்கள் கூறுவதை கேள். மலரை கொடுத்து விடு. கொடுத்து விடு சுந்தரா. இளவரசியின் கோபத்திற்கு ஆளாக கூடாது. இவன் சிறு பாலகன். இவனுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். ஆம் சுந்தரா, மலரை கொடுத்து விடு. ஆம் சுந்தரா, மலரை கொடுத்து விடு.
பெற்றுக்கொள்ளுங்கள். இது தங்களுக்கே சொந்தமானது. இதை தங்கள் தந்தைக்கு வழங்கிடுங்கள், அவரின் பிறந்த நாளிற்காக. ஆனால் இப்பாதி பாலகனுடையதே. இம்முடிவுதான் உச்சிதமாகும். இம்முடிவு மேற்கொண்டால் இருவரும் தோற்க மாட்டீர்கள் அல்லவா? பெற்றிடு, இது உனக்கானது. எனக்கு மலர் கிடைத்து விட்டது. ஆம், மகிழ்ச்சிதானே? இந்த மலர் ஒரு அன்பளிப்பு. மகளாக தந்தைக்கு தர நினைத்த அன்பளிப்பு. இப்பிரபஞ்சத்தில் என் தந்தையை விட எனக்கு முக்கியமானவர் வேறு எவரும் இல்லை. அவர்தான் எனக்கு அனைத்தும். அவரது அன்பளிப்பை சேதப்படுத்தி விட்டாய். இந்த பாதி மலரை அவரிடம் கொடுத்து என்னால் அவரை அவமதிக்க இயலாது. அவரை என்னால் ஏளனப்படுத்த இயலாது. ஆகையால் இதையும் நீயே வைத்துக்கொள். மிக்க நன்றி. ஒன்றை நீ நினைவில் கொள். இது நம் விரோதத்திற்கான துவக்கம் மட்டுமே. இளவரசி மீனாட்சி, தங்களுடைய தந்தை மிகவும் முக்கியமான காரணத்திற்காக தங்களை தேடுகிறார். உடனே வாருங்கள். சுந்தரா, என்னுடன் விரோதம் பறைசாற்றிவிட்டாய். அசுர அரசரின் மகளுடன் விரோதம். இதற்கு உனக்கு மரண தண்டனை தான் கிட்டும். இதற்கு உனக்கு மரண தண்டனை தான் கிட்டும். ஜனன மரணம் யாவும் மகாகாலனின் கரங்களில் தான் உள்ளது ராஜகுமாரி. முடிவுகள் யாவையும் சிவனே எடுக்கின்றார். ஒருவரின் உயிரை பறித்திட தங்களுக்கு உரிமை உண்டா? சாத்தியமில்லை. இங்கிருந்து செல்வதற்கு முன்பு ஓர் உண்மையையும் அறிந்திடுங்கள். சிவன் ஒருவரே சத்தியம். சத்தியத்தின் ரூபமான அந்த சிவனே சுந்தரனுமாவான், சுந்தரனுமாவான், சுந்தரனுமாவான். இல்லை, இப்பிரபஞ்சத்தில் சத்தியம் என்று ஒன்று இருந்தால் அது என் தந்தைதான், அசுர அரசர் ஆருணாசுரர். ஆகையால் நீ உனது இறுதி தருணத்தை வாழ்வதற்கு தயாராகிவிடு. வெகு விரைவில் உனது பிரமை மற்றும் அடையாளம் அழியப் போகிறது. அசுர அரசருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அசுர அரசே. 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 தங்கள் புதல்வியை மன்னித்து விடுங்கள் தந்தையே. தந்தையே, தங்கள் பிறந்த நாளுக்கு அன்பளிப்பாக இரத்த கமலத்தை எடுத்து வர சென்றேன். ஆனால் அதில் தோற்றுவிட்டேன்.
அந்த பிடிவாதக்காரன் அனைத்தையும் சீர்குலைத்து விட்டான். என்னை மன்னியுங்கள் தந்தையே. இளவரசியார் வாழ்க. தங்களுக்காக இதை ஒருவர் கொடுத்து சென்றார். எனக்காகவா? இதை யார் தந்து சென்றது? பெயரை கூறவில்லை. ஆனால் இதை தங்களிடம் கொடுத்தால் தங்களுக்கே யார் என்று தெரிந்துவிடும் என்று அவர் கூறினார். மலரை முதலில் தங்களுக்கு முன்பு நானே ஸ்பரிசித்தேன். இந்த இரத்த கமலம் இந்த சுந்தரனுக்கானதே. அவன் கருணை எனக்கு தேவையில்லை. தந்தையே, இக்கணமே சில வீரர்களை என்னுடன் தாங்கள் அனுப்ப வேண்டும். அந்த பிடிவாதக்காரனை அழைத்து வந்து அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன். அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். எனக்கு என் மகளிடமிருந்து அன்பளிப்பாக இரத்த கமலம் அல்ல, வேறு ஒன்றுதான் தேவை. உனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா மகளே? தந்தையே, தாங்கள் என்னிடம் என் உயிரை கோரினாலும் சரி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதை விட மகத்துவமானது எனக்கு வேறு ஏதும் இல்லை. என் சுவாசம், என் வாழ்க்கையின் அனைத்து தருணம், என் உடலில் உள்ள உதிரத் துளிகள் அனைத்தும் என் தந்தைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? மகளே, உண்மை என்னவென்பதை நீ அறிய மாட்டாய். அருணாசுரன் உண்மையில் உன் தந்தை அல்ல. நீ இந்த துஷ்டனின் உதிரம் அல்ல. கணவனின் உயிருக்கு பதிலாக மனைவி தியாகம் செய்தாக வேண்டும். உனது இந்த புதல்வி இக்கணம் முதல் எனது புதல்வியாவாள். என் புதல்வியாகவே வளர்வாள். என் புதல்வியாகவே வளர்வாள். தங்கள் விருப்பம் எதுவாயினும் நான் நிறைவேற்றுவேன். என்னவென்று கூறுங்கள் தந்தையே. நீ பிறந்த தினமான இந்த பொன்னாளில் மீனாட்சியிடம் இரத்த கமலத்தை அன்பளிப்பாக பெறுவதோடு சிவனை தன்னுடன் அழைத்து வர வேண்டும் என்று கூறு. உயிருடனோ அல்லது பிணமாகவோ. கூறுங்கள் தந்தையே, தங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு விரோதி உள்ளான். ஜென்ம விரோதி. பல வருடங்களாக நான் அவனை தேடுகிறேன். ஆனால் அவன் கிடைக்கவில்லை.
நீ அவனை கண்டறிந்து என்னிடம் கொண்டு வர வேண்டும். தாங்கள் அவன் பெயரை மட்டும் கூறுங்கள். சிவன், 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 சிவன். எங்கு ஒளிந்திருக்கிறான் என்று தெரியவில்லை. நீ அவனை இங்கு கொண்டு வர வேண்டும் மகளே. உயிருடனோ அல்லது பிணமாகவோ. சிவன், ஜனன மரணம் யாவும் மகாகாலனின் கரங்களில் தான் உள்ளது ராஜகுமாரி. முடிவுகள் யாவையும் சிவனே எடுக்கின்றார். ஒருவரின் உயிரை பறித்திட தங்களுக்கு உரிமை உண்டா? என்ன ஆயிற்று மகளே? சிவனின் பெயரை கேட்டவுடன் என்ன ஆலோசிக்கிறாய்? உனக்கு இதில் அச்சம் என்றால் கூறிவிடு மகளே. நான் வேறு வழியை பார்த்துக் கொள்கிறேன். அசுர அரசரின் மகளுக்கு எதை கண்டும் அச்சமில்லை தந்தையே. இப்பிரபஞ்சத்தில் தங்களை விட முக்கியமானவர் எனக்கு வேறு எவரும் இல்லை. தங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவது என் கடமையாகும். இன்று முதல் அந்த சிவன் தங்களுக்கு மட்டும் விரோதி அல்ல, மாறாக எனக்கும் அவன் விரோதிதான். எந்த சிவனை இவ்வையகம் மகாகாலன் என்று அழைக்கிறார்களோ அவன் தங்கள் முன்னிலையில் தன் உயிருக்காக யாசகம் கேட்பான். நான் அவ்வாறு செய்ய வைப்பேன். அவன் எங்கு ஒளிந்திருந்தாலும் தங்கள் முன்னிலையில் நான் அழைத்து வருவேன். இப்பிரபஞ்சத்தில் எவராலும் செய்ய முடியாத காரியத்தை தங்கள் மகள் மீனாட்சி நிகழ்த்தி காட்டுவாள். தந்தையே, இது எனது வாக்குறுதியாகும். தங்கள் பிறந்த நாளுக்கு அன்பளிப்பாக நான் தங்களுக்கு தங்கள் விரோதியான அந்த சிவனை தருவேன். சுந்தரா, மலரை இரண்டாக பிரித்து தவறு செய்து விட்டாய். பார்த்தாயா, இளவரசி மிகவும் கோபமாக சென்றுள்ளார். நாங்கள் எந்த பிரச்சனையிலும் சிக்க விரும்பவில்லை. கவலை எதற்கு சகோதரரே?
இவ்வாழ்க்கை மகத்துவமானது. இதன் அனைத்து கணங்களையும் நாம் ஆனந்தமாக கொண்டாட வேண்டும். புரிந்ததா? நீ இன்றி எங்கள் வாழ்க்கை முழுமை பெறாது. சரி சுந்தரா, எங்களுடன் வா. தாங்கள் இங்கு அழைத்தாலும் நான் நிச்சயம் வருவேன். நான் சென்று நீராடி வருகிறேன். நீ நீராடிவிட்டு நேரடியாக என் இல்லத்திற்கு வா, நாம் ஒன்றாக அமர்ந்து உண்போம். நிச்சயமாக. இல்லை இல்லை, இன்று என் இல்லத்தில் தானே உணவு. முதலில் அவன் வருகிறானா என்று கேட்போம். நான் நிச்சயம் வருவேன். சுந்தரரே, என் வீட்டில் அதிரசம் உள்ளது. அதிரசமா? அன்னை தங்களுக்காக அதிரசம் செய்திருக்கிறார்கள். தாங்கள் வருவீர்கள் அல்லவா? நாம் சுவைக்கலாம் அல்லவா? நிச்சயம் வருவேன். எவரிடமும் கூற வேண்டாம். சரியா? நீ விளையாடு. நான் நிச்சயம் வருவேன். தந்தையின் அன்பளிப்புக்கான தேடலை இக்கணமே நான் துவங்குகிறேன். வீரர்களே, என்னுடன் வாருங்கள். எங்கு செல்கிறாய் மகளே? எனது பிறந்த நாளை கொண்டாடாமல் செல்கிறாய்? நான் தங்கள் விரோதியான சிவனை இங்கு அழைத்து வந்த பிறகுதான் கொண்டாடப் போகிறேன் தந்தையே, கொண்டாடப் போகிறேன் தந்தையே, கொண்டாடப் போகிறேன் தந்தையே. வீரர்கள் அனைவரும் கவனமாக இருங்கள். சிவன் எங்கிருந்தும் தப்பிக்க கூடாது. வேண்டாம் ராஜகுமாரி, செல்லாதீர்கள். சிவனை தேடி தாங்கள் எங்கும் செல்லாதீர்கள். தங்கள் மீது எனக்கு அதீத மரியாதை உள்ளது தாசி. ஆனால் இந்த மகள் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவாள். சிவனை நிச்சயம் கண்டறிவாள். இப்பிரபஞ்சத்தில் எங்கும் வியாபித்திருப்பவர், ஜீவராசிகளின் மனதில் வசிப்பவர் அந்த சிவன். அவர் எவ்வாறு விரோதியாக இருக்க முடியும்? சிவனே சத்தியம் என்று கூறுவார்கள். அவர் எவ்வாறு அசத்தியமாக இருக்க என்னை முடியும்? பொறுத்தவரை சத்தியம் என்றால் அது ஒருவர் மட்டும்தான். அது என் தந்தை. அசுர அரசர் அருணாசுரர். சிவனை விரோதி என்று என் தந்தை கூறினால் சிவன் விரோதிதான். சிவன் விரோதிதான். தந்தைக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். நான் நன்றாக அறிவேன். தாங்கள் ராஜகுமாரி ஆவீர்கள். தங்களுக்கு எடுத்துரைப்பது மாபெரும் தவறாகும்.
ஆனால் எனது வேண்டுகோளை கேளுங்கள். தயை கூர்ந்து இந்த மாபெரும் தவறை தாங்கள் செய்யாதீர்கள். என் தந்தையின் கட்டளையை புறக்கணிப்பதுதான் என்னை பொறுத்தவரை தவறு. அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்பமாக வாழ்வதற்கு மானிடர் பொருளீட்டுகின்றனர். வைபோகத்தை தேடுவர். ஆயினும் ஆனந்தமான வாழ்க்கை அதன் பிறகும் கிட்டுவதில்லை. அதன் காரணம் அறிவீர்களா? யாவரும் அவரவருக்கென்று ஓர் உலகத்தை உருவாக்க முயல்வார்கள். எனினும் ஆனந்தமானது உலகினை மாற்றுவதில் அல்ல, தங்களின் கண்ணோட்டத்தை மாற்றுவதில் உள்ளது. எவரொருவர் தங்கள் மனதை சாந்தப்படுத்துகிறாரோ, நிம்மதி அளிக்கிறாரோ, அவரையே முன்னுதாரணப்படுத்துங்கள். தங்களுக்கு வேதனை தருபவர் எவரோ, துயர் தந்தவர் எவரோ, அவரை என் நிலையிலும் முன்னுதாரணமாக கொண்டிர வேண்டாம். இவ்வுண்மையை தாங்கள் நன்குணர்ந்து கொண்டால் பிறகு வாழ்வின் அனைத்து தருணமும் இன்பமாக ஆனந்தமாக இருக்கும்.